பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து நம்ம இப்போ வயசான வரைக்கும் ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து உறங்கணும் அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிறந்த குழந்தை, அதாவது 0லேருந்து 1 வருஷம், 1 வயசு குழந்தை வரைக்கும் எத்தனை மணி நேரம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 14லேருந்து 17 மணி நேரம் வரைக்கும் சராசரியாக வந்து உறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தை ஆகிட்டாங்க, 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் உறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து 5 வயசுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சுடுறாங்க. பள்ளிக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து ஒரு 9லேருந்து 11 மணி நேரம் வரைக்கும் உறங்கலாம். அதாவது 6 வயசுலேருந்து 13 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து ஒரு 9லேருந்து 13 மணி நேரம் வரைக்கும் உறங்கலாம். அதுக்கப்புறம் வந்து டீனேஜ் பசங்க, அதாவது 14லேருந்து 17 வரைக்கும் உள்ளவங்க வந்து அவங்க எவ்வளோ மணி நேரம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் உறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது இளைஞர்கள்னு சொல்லுவாங்கள்ல, 18 அட்டன் பண்ணாங்கள்ல, அதாவது 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள பசங்க வந்து எவ்வளோ மணி நேரம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 7லேருந்து ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் உறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வயது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, 26லேருந்து ஒரு 64 கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச ஆண்கள் வந்து எவ்வளோ மணி நேரம் உறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு.